இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல பிறந்து 25 வயசான இளைஞன் தான் முகமது அப்துல் அர்ஃபாத். இவர் யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிளேவ்லாண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த மார்ச் 7ஆம் தேதி அவங்க அப்பா அவர்கிட்ட பேசி வச்சதுக்கு அப்புறமா போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் சிசிடிவிலையும் அவர் தெரிகிறாரு. அதுக்கப்புறமா அவர் எங்க போனாருன்னே தெரியல. இந்த நிலையில மார்ச் 19ஆம் தேதி அவருடைய அப்பாவா இருக்கக்கூடிய முகமது சலீமுக்கு ஒரு போன் வருது. அந்த போன்ல நாங்க தான் உங்க பையனை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க $1200 எங்களுக்கு கொடுத்தாதான் உங்க பையனை கொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி அந்த அமௌண்ட் அனுப்பணும்னு சொல்லாமலே போன் கட் பண்றாங்க. கட்டட தொழிலாளியான சலீம் உடனடியாக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கருக்கு அவருடைய ஒரே பையனான அப்துல்ல கண்டுபிடிக்கிறதுக்காக கடிதம் எழுதுறாங்க. மார்ச் 21ஆம் தேதியில இருந்து லோக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யூஎஸ்ல இருக்கிறவங்க அவரை தேடுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றாங்க. ஸ்டில் அவர் கிடைக்கவே இல்ல. ஏப்ரல் 9ஆம் தேதி ஓகியோ ஸ்டேட்ல இருந்து அவருடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த வருஷம் தொடங்குதுல இருந்து 3 மாசத்துக்குள்ளால 11 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி